குழம்புக்கு வெண்டைக்காயை பொரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். மற்றடுப்பில் பருப்பு மஞ்சள் தூள் சேர்த்து அவிய விட்டு நான் அதுக்கு பிறகு உள்ளி மிளகு சின்ன சீரகம் மூண்டையும் இடித்து சேர்த்துருக்கிறேன். அதோட தேங்காய் பால் விட்டு கொதிக்க விட்டு தாளிச்சிருக்கிறேன். மரவள்ளி கிழங்குக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அவிய விட்டு அதுக்கு பிறகு சின்ன சீரகம் மிளகு உள்ளி இடித்து சேர்த்துருந்தேன். நான் அதோட தேங்காய் பால் கொஞ்சமாக பழப்புளி விட்டு அவிய விட்டு தாளிச்சிருக்கிறேன். மற்ற அடுப்பில் பாவக்காயை பொரிச்சு எடுத்துக்கொள்கிறோம். சம்பளுக்கு கடுகு வெந்தயம் பெருஞ்சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து பொரிய விட்டு நிறைய தக்காளி பழம் குழம்புத்தூள் வதங்க விட்டு பழப்புளி நிறைய சேர்த்து வெண்டைக்காய் குழம்பு செய்தேன். இதோட சோயா மீட் பிரட்டர் கறி பாயாசத்துக்கு பயரை தோலோட வறுத்து நிறைய சேர்த்து நான் அதோட காஜு ப்ளம்ஸ் கச்சான் நெய்யில் பொரித்து சேர்த்து நான் அதோட தேங்காய் பால் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நான் அப்பளம் மிளகாய் தயிர் ஊறுகாய் இன்றைய சாப்பாடு.